நேற்றைய நாளில் HMPV அப்படின்ற வைரஸ் தொடர்பான செய்திகள் எல்லா இடமுமே பார்த்தோம். நம்ம வீடியோலையும் அதுதான் பிரதானமான செய்தியாக இருந்தது. நேற்றைய நாளில் சீனாவினுடைய எல்லா இடங்கள்லையும் இந்த வைரஸ் தொடர்பான பல செய்திகள் வெளியாக இருந்தது. ஆனால் நேற்று இரவு நான் சீனாவில் இருக்கிற நம்ம நண்பர்கள் இருக்காங்க. போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் நான் போன வருஷம்னா 2023 டிசம்பரில் நான் சீனாவுக்கு போயிருந்தது. நிறைய நண்பர்களை சந்தித்தேன். அவங்களோட தொடர்புகள் நம்மகிட்ட இருக்குது. அவங்களோட பேசும்போது வளமையாகவே அந்த டிசம்பர் மாதத்தில் வளமையாகவே சீனாவை பொறுத்தவரை ஒரு விதமான வைரல் காய்ச்சல் ஒன்று வரும். அது வளமையாக இருக்கிறது தான். அந்த நேரத்தில் வர ஒவ்வொரு வித்தியாசமான வைரஸ் காய்ச்சல்கள் அங்கே வரும். அதே மாதிரி அவன் வைரல் காய்ச்சல் தான் இதுன்னு சொல்லப்படுது. ஆனால் சிகிச்சை பெற்று வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக தான் இருந்திருக்கு கடந்த நாட்களில். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. சிகிச்சை பெற்று அவங்க உடனடியாக குணமாகறாங்கன்னு சொல்லப்படுது. இந்த வைரஸ் பரவல் அதிகமாக இருந்திருக்கு. ஆனால் குணமாகிற தன்மையும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் உயிராபத்துக்கள் அதிகமாக எதுவும் பெரிய அளவாக பதிவாகலை. அதனால் இது வளமையான சாதாரணமான சீனாவில் ஒவ்வொரு டிசம்பர் மாதத்துலேயும் போகிற ஒவ்வொரு விதவிதமான காய்ச்சல்களில் ஒன்றாகத்தான் இது இருக்குது. இருந்தாலும் இது தொடர்பான அவதானம் செலுத்தப்படுகிறது. தொடர்ச்சியாகவே உலக சுகாதார அமைப்பும் இது தொடர்பான உன்னிப்பான அவதானங்களை செலுத்தி இருக்கிறது. இலங்கையினுடைய பல பக்கமாக கூட இது தொடர்பான அவதானம் செலுத்தப்படுகிறது. வருகின்ற நாட்களில் இது தொடர்பான முழுமையான தகவல்கள் எல்லாமே தேடி எடுக்கப்பட்டது பின்பு அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தொடர்பான எந்த ஒரு குழப்பமும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இது அவ்வளோ பெரிய பாரதூரமான வைரஸ், அதாவது கொரோனாவை மிஞ்சும் அளவுக்கான வைரஸாக இல்லை அப்படின்றத கடந்த மணித்தியாலங்களில் சர்வதேச ஊடகங்களையும் செய்திகளையும் பார்க்க கிடைச்சது. நம்ம நேற்றைய விஷயம் அது முக்கியமான விஷயமா இருந்தோடையா அதோடவான முக்கியமான அறிவித்தலோட இன்றைய நாளுக்கான முக்கியமான சம்பவங்களுக்கு போவோம். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது வருகின்ற 13ஆம் திகதியிலிருந்து 17ஆம் திகதி வரைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சீனாவுக்கு போகிறாங்க. முதலாவதாக இந்தியாவுக்கு போயிட்டு வந்தார். சீனா சிகப்பு கம்பளம் விரித்து அவரை வரவேற்கிறது என்று இந்திய ஊடகங்களில் நிறைய செய்திகளை பார்க்க கிடைச்சது. இது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையான ஒரு செய்தி போராக இருக்குது. நிறைய ஊடகங்கள் இந்த செய்தியை பரவலாக நம்ம இதை தெரியப்படுத்துகிறோமோ, இலங்கை ஊடகங்கள் அதை தாண்டி இந்திய ஊடகங்கள் இதை பெரிய அளவாக பார்க்குறாங்க. சீனாவில் அவர் என்ன பேச போகிறார், சீனா என்ன சொல்ல போகிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்படுது. இருந்தாலும் இதையும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு இது தொடர்பாக என்ன இருக்குது, என்ன பேச போகிறாரு, என்ன விஷயங்கள் பேசப்படும் அப்படின்ற சில செய்திகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் தரேன். இன்றைய நாளில் பெரிய அளவில் நான் பார்த்த ஒரு செய்தி, இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடத்தல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த கடத்தலானது தங்க கடத்தல். அதாவது நாங்கள் சினிமாவில் படங்களில் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமாகத்தான் இது செய்திகளை நான் பார்த்தேன். அதாவது கிட்டத்தட்ட 28 கோடி பெறுமதியான தங்கம் கடத்தப்பட்டிருக்கிறது இன்றைய நாளில். அது பிடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட 11 கிலோவும் 300 கிராமும் சொல்கிறாங்க. கடற்படையினர் சந்தேகத்தின் பேரில் அந்த கடற்பிரதேசத்தில், அதாவது என்ன பிரதேசம்னு சொன்னாது, கட்பட்டி பத்தலக்குண்டு என்ற ஒரு பகுதி, அதாவது புத்தளம் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பகுதி, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான். இந்த கடற்பிரதேசத்தில் வைத்து சந்தேகத்துக்கிடமான ஒரு டிகிரி படகுன்னு சொல்கிறாங்க, ஒரு இயந்திர படகு. இந்த இயந்திர படகுல வந்தவங்களை சந்தேகத்தின் பேரில் பரிசோதனை செய்த போது அந்த படகுல இருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தினுடைய தொகை தான் இது. இதில் 40 வயது 45 வயதுடைய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்களிடமிருந்து மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுது. இந்த தங்க கடத்தலானது தொடர்ச்சியாக அந்த பிரதேச கடற்பரப்புகளை பயன்படுத்தி நடைபெறுவதாக கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் தான் இது சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. இது ஏற்கனவே இந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதில் யாரெல்லாம் இன்னும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இன்னும் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் இருந்து கடத்தல் அதாவது தங்கம் கடத்தப்படுகிறது, இது எங்கிருந்து கடத்தப்படுகிறது அப்படின்ற மேலதிகமான விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வருவதாகவும், கட்நாயக்க சுங்க அதிகாரிகளிடம் இந்த தங்கமும் கைது செய்யப்பட்டவர்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து மேலதிகமான விசாரணைகளை பெறுவதற்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுது. எனவே மிகப்பெரிய அளவில் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான கடத்தல் செய்தியாக இந்த செய்தி இருந்தது. சரி, இதோட கடந்த நாட்களில் அல்லது இப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பார்க்கப்படுகின்ற இன்னும் ஒரு, அதாவது மக்களால் விமர்சிக்கப்படுகிற, மக்கள் கொஞ்சம் எதிர்ப்பை காட்டுகின்ற ஒரு விஷயமாக தொடர்ந்தும் இருந்து வருகிறது. இதற்கு இன்னும் தீர்வே இல்லையா அப்படின்ற அளவுக்கான கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த அரிசி தட்டுப்பாடு. இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு பிறந்ததே நிறைய எதிர்கட்சிகளாலேயும் எதிர்கட்சி உறுப்பினர்களாலேயும் விமர்சிக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த வருஷம் தான் நாங்கள் அதிக அளவான செலவில் சாப்பிட்ட கிரிபத், அதாவது பால் சோறுன்னு சொல்கிறாங்க. காரணம் அரிசி தட்டுப்பாடு, அரிசிக்கான விலை அதிகம், அதோடு தேங்காய்க்கான விலை அதிகம். இது எல்லாத்தையும் சேர்த்து பெரிய காசு கொடுத்து, கிரிபத்ன்றது சாதாரணமான மக்களும் செய்து சாப்பிடக்கூடிய
ஒரு உணவு, அது புது வருஷத்தில் எல்லாரும் அந்த நம்மளுடைய அந்த நடைமுறையில் செய்கின்ற ஒரு விஷயம். இது தமிழர்களும் சரி, எல்லா மத இனம் எல்லாமே வந்து அவங்களுடைய பக்கமாக இதை செய்வாங்க. ஆனால் இந்த முறை இது நிறைய பேரால் செய்ய முடியாமல் போயிருக்கு. இந்த மாதிரியான விமர்சனங்கள் பல அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட நிலையில் இந்த அரிசி இறக்குமதி என்பது தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வருகிறது. இது வரைக்கும் சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்ட அரிசியினுடைய தொகை எவ்வளவு தெரியுமா? 88,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த 88,000 மெட்ரிக் டன் அரிசியில் 34,000 மெட்ரிக் டன் அரிசி வந்து பச்சரிசியும் 48,000 மெட்ரிக் டன் அரிசி நாட்டரிசியும் என்று சொல்லப்படுது. எனவே சமீபத்தில் அரிசிக்கான இறக்குமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் ஜனவரி 10ஆம் தேதி வரை இது நீடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த மாதம் வரைக்கும் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க, டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் தான். ஆனால் இப்போ ஜனவரி 10ஆம் தேதி வரைக்கும் இது நீடிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, நாட்டில் தொடர்ச்சியாக அரிசி தட்டுப்பாடு இருக்கிறதன் காரணமாக இந்த அரிசி இறக்குமதி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து இருக்கிறது. தொடர்ச்சியாக அரிசி தட்டுப்பாடு இருந்து வருவதாக சொல்லப்படுது. ஆனால் இப்போ இறக்குமதி செய்யப்படுவதால் இது தட்டுப்பாடின்றி மக்களுக்கு கிடைக்குது. இந்த இறக்குமதி நிறுத்தப்படும் பட்சத்தில் அரிசி தட்டுப்பாடு நிச்சயமாக நாட்டுக்குள்ளே இருக்கும்னு சொல்லப்படுது. பாருங்கள், ஒரு மாதத்துக்குள்ளே 88,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. பெரிய அளவு தான். இதில் எந்த அளவுக்கு இன்னும் இறக்குமதி செய்யப்பட போகுதுன்னு தெரியல. போலீஸ் திணைக்களம் இன்றைய நாளில் ஒரு விஷயம் தொடர்பான தெளிவுபடுத்தலை அறிவித்திருக்காங்க. கடந்த நாட்களில் உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு ஒரு வாய்ஸ் பதிவு, அதாவது குரல் பதிவு வந்திருக்கும். நிறைய பேர் அதை பார்த்துருப்பேன், நானும் கேட்டேன். அது தொடர்பாக அந்த செய்தி வந்து பொய்யான செய்தின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டமானது தொடர்ச்சியாக நாட்டில் பல இடங்கள் எப்பொழுது வேகமாக நடந்து வருது. ஒவ்வொரு திட்டங்களாக நடந்து வருது, ஒவ்வொரு பிரிவுகளாக, ஒவ்வொரு வித்தியாசமான வேலைகளாக நடந்து வருது. அந்த வேலைகளில் ஒன்று தான் வீதிகளை, நம்ம சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்கிறது. இந்த விஷயம் தொடர்பாக ஒரு சட்ட அடிப்படையான இலக்கத்தை குறிப்பிட்டு இந்த சட்டத்தின் கீழ் வருகின்ற 15ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய அண்மையில் உள்ள உங்கள் வீடுகளுக்கு முன்னால் உள்ள குப்பைகள், அழுக்குகளை வந்து உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தம் செய்யப்படாவிட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் போலீசாரால் என்ற மாதிரியான ஒரு குரல் பதிவு அடங்கிய வாட்ஸ்அப் தகவல் வந்து பரப்பப்படுகிறது. இந்த தகவல் தொடர்பாக தான் விளக்கம் அளிச்சிருக்காங்க போலீஸ் திணைக்களத்தால். அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் சொன்னால், அப்படி போலீஸ் திணைக்களத்தால் எந்த விதமான தகவலும் அனுப்பப்படலை. இது போலியான ஒரு குரல் பதிவு அப்படின்றத அவங்க வெளிப்படையாகவே இன்றைய நாளில் சொல்லியிருக்காங்க. இந்த குரல் பதிவை யார் அனுப்பினாங்க, இது யாருக்கு சொந்தமானது, யார் இதை தயார் செஞ்சாங்க அப்படின்றது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை இப்பொழுது போலீசாரால் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இது வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ஓகே, இது வந்து என்னடா இப்படியா இருக்குது அப்படின்றது இருந்தாலும் கூட இது உண்மையிலேயே ஒரு பாரதூரமான ஒரு விஷயம்தான். நாம் செல்ல பிராணிகளாக வளர்க்குற நாய்கள் அதிகமாக பெருகி இருக்கிறது. இதன் காரணமாக வந்து பாதிக்கிறவங்கிற எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி இருக்குது. 2024ஆம் ஆண்டு 6,700 பேர் நாய்க்கடித்துக்கு இலக்காகி பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருக்காங்க. பதுளையில் மட்டுமே 6,700 பேர். இந்த நாய்க்கடிக்கு இலக்கானவர்களில் சுற்றுலா பயணிகளும் இருப்பதாக சொல்லப்படுது. இது வந்து ஒரு பெரிய அளவான ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமா குரங்குகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கு. இந்த குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறாங்கன்னு கூட சொல்லப்பட்டது நேரத்தில் விமர்சனங்கள் வந்தது. ஆனால் அது ஏற்றுமதி செய்யப்படலை. ஆனால் இந்த குரங்குகள், நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்பொழுது வலியுறுத்தப்படுது. காரணம், இந்த குரங்குகளால் நிறைய விவசாய பயிர்கள் சேதமாக்கப்படுது. அதோட மக்களால் வளர்க்கப்படுகின்ற அல்லது கைவிடப்படுகின்ற இந்த செல்லப்பிராணிகள், நாய்களால் வந்து வீதியோரங்களில் மிகப்பெரிய அளவான பாதிப்புகள் பாதசாதிகளுக்கு மட்டுமில்லை, ஊரில் உள்ளவங்களுக்கு, பாதையில் போகிறவங்களுக்கு, அதிகமானவங்கள் இதனால் நாய்க்கடிக்குள் உள்ளாகிறாங்க. இதில் சிறுவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த வருஷத்தில் மட்டும் இந்த நாய்க்கடியால் கடியாக்கு உள்ளாக்கி 25,000 முதல் 30,000 பேர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டிருக்காங்க. தடுப்பூசி பெறாமல் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ பேசப்படுது. இந்த மாதிரி இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. இதுவும் வந்து இந்த வேலை திட்டங்களுக்குள்ள கவனம் எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு சில இடங்களில் இன்னும் அதிகமாக இதை பார்க்கக்கூடியதாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட விஷயங்களாக இருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடனான சுருக்கமான செய்திகளை நீங்கள் அதிலேயும் அறிந்து கொள்ளலாம்.